சூரத்துல் பக்ரா வசனம் 17 மற்றும் 18. அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளிர்ந்தபோது அவர்களின் ஒளியை அல்லாஹ் பறித்து எதையும் காண இயலாதவாறு இருள்களில் அவர்களை ஆழ்த்திவிட்டான். அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள். எனவே அவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். இருளில் சிக்கிக்கொண்ட வழிப்போக்கர்கள் சிலர் தாம் செல்ல வேண்டிய பாதையை கண்டறிவதற்காக தீ மூட்டினர். சுற்றிலும் வெளிச்சம் பரவியது. இந்நிலையில் திடீரென காற்றோ மழையோ வந்து நெருப்பை அணைத்துவிடவே அவர்கள் கார் இருளில் சிக்கி தவித்தனர். இவர்களின் நிலையை போன்றதுதான் நயவஞ்சகர்களின் நிலையும். அறியாமை, இறை மறுப்பு ஆகிய இருளில் அமிழ்ந்து கிடந்த அவர்களுக்கு இஸ்லாம் எனும் ஒளிவிளக்கு கிடைத்தது. நன்மை தீமையை அது வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் நயவஞ்சகர்களோ அப்பேரொளியை அலட்சியப்படுத்திவிட்டு இறை மறுப்பு என்னும் பழைய இருட்டிலேயே மூழ்கி போனார்கள். இவர்கள் கருத்து குருடர்கள், உண்மையை உரைக்க மறுக்கும் ஊமைகள், நல்லதை கேட்க விரும்பாத செவிடர்கள். இவர்கள் திருந்த மாட்டார்கள். 1ஆம் வசனத்தின் நிலை என்பதை குறிக்க மசல் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணம் என்று பொருள். அம்சால் என்பது இதன் பன்மையாகும். இவை மக்களுக்காக நாம் கூறும் உதாரணங்களாகும். அறிவுடையோர் மட்டுமே இவற்றை புரிந்து கொள்வர் என வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இதில் உதாரணங்கள் என்பதை குறிக்க அம்சால் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. நயவஞ்சகர்களின் நிலை. நயவஞ்சகர்கள் சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியத்தை விலைக்கு வாங்கி கொண்டனர். பார்வை கிடைத்த பின்பும் குருடாக இருப்பதையே விரும்பினர். இவர்களின் நிலை தீ மூட்டிய ஒருவனின் நிலைக்கு ஒத்திருக்கிறது. தீ பற்றியவுடன் சுற்றியுள்ள பகுதிகளில் வெளிச்சம் பரவியது. அது அவனுக்கு பயன்பட்டது. வலப்புறமும் இடப்புறமும் இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் இப்போது தெரிந்தன. இதனால் ஆறுதல் அடைந்தான். இந்நிலையில் திடீரென தீ அணைந்து விடவே கடும் இருளில் அவன் சிக்கிக்கொண்டான். அவனுக்கு ஒன்றும் தென்படவில்லை, பாதையும் தெரியவில்லை. அத்துடன் அதிர்ச்சியில் காது கேட்கவில்லை. செவிடன் ஆனான். பேச்சு வரவில்லை. ஊமையானான். பார்வை தெரியவில்லை. வெளிச்சமே இருந்தாலும் பார்க்க இயலாத குருடன் ஆனான். இனி அவனால் பழைய நிலைக்கு திரும்பவே முடியாது. இவ்வாறுதான் இந்த நயவஞ்சகர்களும் நேரான வழியை விடுத்து தவறான வழிக்கு மாறிவிட்டனர். தர்மம் இருக்க அதர்மத்தை விரும்பிவிட்டனர். இனி அவர்கள் திருந்தவே முடியாத அளவிற்கு கருத்து குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் ஆகிவிட்டனர். இந்த உதாரணத்திலிருந்து நயவஞ்சகர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு பின்னர் இறை மறுப்பாளர்களாக மாறினர் என அறிய முடிகிறது. இது வேறு சில வசனங்கள் வாயிலாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்ருத்தீன் அல் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சகர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டிருந்ததன் மூலம் ஒளியை பெற்றிருந்தனர். பிறகு தமது நயவஞ்சகத்தால் அந்த ஒளியை அணைத்துவிட்டனர். இறுதியில் பெரும் தடுமாற்றத்தில் சிக்கிக்கொண்டனர். ஆம், மார்க்க விஷயத்தில் ஏற்படும் தடுமாற்றத்தை விட பெரிய தடுமாற்றம் வேறென்ன இருக்க முடியும்? உடல் ஊனத்தை விட சிந்தனை ஊனம்தானே மோசமானது. இங்கு நயவஞ்சகர்கள் என்னும் ஒரு கூட்டத்தாருக்கு நெருப்பு மூட்டிய ஒரு தனி மனிதனை உதாரணமாக காட்டியிருப்பது சரிதான். ஏனெனில் நயவஞ்சகர்களின் நிலை அந்த தனி மனிதனின் நிலையை ஒத்திருக்கிறது என்று சுட்டி காட்டுவதுதான் இங்கு நோக்கமாகும். மற்றொரு வசனம் இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. யார் மீது தௌராத் என்னும் வேதம் ஏற்றப்பட்டு பின்னர் அதை முறையாக சுமக்கவில்லையோ அவர்களின் நிலை ஏடுகளை சுமக்கும் கழுதையின் நிலையை ஒத்திருக்கிறது என ஒரு சமூகத்தாருக்கு ஒரு கழுதையை உதாரணமாக அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். 62வது அத்தியாயம் 5வது வசனம். நயவஞ்சகர்களின் நிலை தீ மூட்டியோரின் நிலையை போன்றதாகும். பன்மையாகவே இவ்வசனத்தின் பொருள் அமையும் என்று சிலர் கூறுகிறார்கள். அதாவது தீ மூட்டிய ஒருவன் என்பது வார்த்தையில் ஒருமையானாலும் பொருளில் பன்மையாகவே கருதப்படும். தவிரவும் ஒருமையில் தொடங்கும் இந்த உதாரணம் பன்மையில் முடிவது சிறந்த சொல்லாட்சியாக கருதப்படுகிறது. தீ மூட்டிய ஒருவனின் நிலையை போன்றது, அது அவனை சுற்றிலும் ஒளிர்ந்தபோது என்பது வரை ஒருமையில் செல்லும் இவ்வசனம் அவர்களின் ஒளியை பறித்து என்பதிலிருந்து பன்மையாக மாறுவது கவனிக்கத்தக்கது. இருளில் ஆழ்த்துதல்.
நெருப்பு அவனைச் சுற்றிலும் ஒளிர்ந்தபோது அவர்களின் ஒளியை அல்லாஹ் பறித்து எதையும் காண இயலாதவாறு இருள்களில் அவர்களை ஆழ்த்திவிட்டான் என இவ்வசனம் கூறுகிறது. அதாவது நெருப்பால் அவர்களுக்கு கிடைக்கும் பயனை, ஒளியை அகற்றிவிட்டு அதனால் விளையும் தீங்கை, கரித்தல் மற்றும் புகைச்சலை மட்டும் அல்லாஹ் அப்படியே நீடிக்கச் செய்தான். சந்தேகம், இறைமறுப்பு, நயவஞ்சகம் ஆகிய இருள்களில் அவர்கள் அமிழ்ந்து போயினர். இனி அவர்கள் நல்வழியை அடையப் போவதுமில்லை, அறியப் போவதும் இல்லை. அது மட்டுமின்றி நல்லவற்றை செவியேற்காத செவிடர்களாகவும் பயனுள்ளவற்றை பேசாத ஊமைகளாகவும் அகப்பார்வை இழந்து தீய வழியில் தடுமாறும் குருடர்களாகவும் அவர்கள் உள்ளனர். அவர்களின் புறப்பார்வை குருடாகவில்லை, மாறாக அவர்களது நெஞ்சுக்குள் இருக்கும் இதயமே அகப்பார்வையே குருடாகி உள்ளது என மற்றொரு வசனம் கூறுகிறது. வசனம் 46, அத்தியாயம் 22. ஆதலால் இனி அவர்கள் முன்பு விற்பனை செய்துவிட்ட நேர்வழிக்கு திரும்ப போவதில்லை. இவ்வசனம் தொடர்பாக அப்துல் ரஹ்மான் பின் சைத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சகர்களின் பண்பை இவ்வசனம் எடுத்துரைக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அது அவர்களது உள்ளத்தில் பிரகாசித்தது. தீ மூட்டியவர்களுக்கு அது வெளிச்சம் அளித்ததை போன்று பின்னர் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பை ஏற்றனர். அதையடுத்து அவர்களது ஒளியை பறித்து அகற்றிவிட்டான் அல்லாஹ். தீ மூண்ட பின் அதன் ஒளி அணைந்துவிட்டதை போன்று இறுதியில் அவர்கள் எதையும் காண முடியாத இருளில் சிக்கிக்கொண்டனர்.